الحمد لله الحمد لله بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وهو الأول والآخر والظاهر الباطن الكبير المعتال وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது உரிய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்ல உபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, என்று நாங்கள் பார்க்கலாம், சமூகத்தில் உள்ள ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உலமாக்கள் எல்லோரும் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டும். சமூக ஆர்வலர்கள் சொல்வார்கள், சமூகம் சீர்கட்டு கொண்டு செல்கின்றது, இதனை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், இஸ்லாத்தின் பால் அவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். உலமாக்கள் இன்று சமூகத்துக்கு மத்தியில் போதை பொருள் புறையோடி காணப்படுகின்றது, அதிலிருந்து எங்களுடைய சமூகத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று பேசுவார்கள். ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை இன்று பின்னடைந்து கொண்டு செல்கின்றது, மாணவ மாணவிகள் கல்வியில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய சூழ்நிலையை வைத்து பேசக்கூடிய நிலையை என்று நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் பயப்பட வேண்டியது எங்களுடைய மார்க்கத்தையே உடைத்தறியக்கூடிய ஒரு விடயம். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான் என்பதை பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றான். அதில் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அன்பு மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. ஏனெனில் இணை வைப்பது என்பது இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அது மிகப்பெரியதொரு பாவம், அநியாயமாக இருக்கின்றது என்று தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரும் பாவங்களை பற்றி பேசினார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2766வது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள். இஜ்தனிபு அஸ்ஸபஅல் முபிகாத். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 7 பெரும் பாவங்கள் இருக்கின்றது. அந்த பாவங்கள் உங்களுடைய அமல்களை எல்லாம் சுக்குநூறாக்கிவிடும். ஆகவே அந்த 7லும் இருந்து நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள், அதில் இருந்து தூரமாகுங்கள் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 7 பெரும் பாவங்களும் என்ன என கேட்டபோது முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பதை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஷிர்க்கை பயந்து கொள்ளவில்லை என்றிருந்தால், இணை வைப்பை பயந்து கொள்ளவில்லை என்றிருந்தால், அவனுடைய அத்துணை அமல்களையும் அது அழித்துவிடும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் யோசிக்கலாம், நான் முஸ்லிமாக பிறந்திருக்கின்றேன், நான் முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது ஷிர்க்குக்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஷிர்க் என்பது என்னை என்ன செய்துவிடும்? அப்படி என்று நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நியாயமான கேள்வியாகவும் அது எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன என்கின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கும். நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், அப்ரஹாம் அல் அஷ்ரம் கஅபாவை உடைப்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றான்? வருகின்றான். கஅபாவை உடைக்க வேண்டும், அங்கு யாரும் கஅபாவில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி யானைப்படையோடு வருகின்றான். வந்தவன் கஅபாவுக்குள், மக்காவுக்குள் நுழையாமல் அதனுடைய எல்லை புறத்தில் அவனுடைய யானைகளோடு கூடாரமிட்டு என்ன செய்கின்றான்? உட்கார்ந்து கொள்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் கஅபாவுக்கு பொறுப்பாக இருந்த அப்துல் முத்தலிப் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இந்த அப்ரஹாம் அல் ஷிரமோடு பேசுவதற்காக வேண்டி வருகின்றார். அவர் வந்தபோது அந்த அப்ரஹாம் நினைக்கின்றான், அப்துல் முத்தலிப் வருகின்றார், கஅபாவை உடைக்க வேண்டாம் என்று என்னோடு பேச போகின்றார் என்று அவன் நினைக்கின்றான். இதற்கு பிறகு கஅபாவில் யாருமே வணக்க வழிபாட்டில் ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தோடு அவன் என்ன செய்கிறான்? உட்கார்ந்திருக்கின்றான். வந்த அப்துல் முத்தலிப் என்ன செய்கின்றார்? அப்ரஹாமோடு பேசுகின்றார். அப்ரஹாமே, நீங்கள் வந்த நோக்கம் கஅபாவை உடைப்பதற்காக வேண்டித்தான். நீங்கள் கஅபாவை உடைப்பது, உடைக்காமல் விடுவது அது உங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வந்தவர்கள் எனக்கு சொந்தமான ஒட்டகையெல்லாம் எடுத்து கொண்டு விட்டார்கள். அந்த ஒட்டகைக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான். நான் தான் இந்த ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன். என்னுடைய ஒட்டகங்களை நீங்கள் தந்து விடுங்கள். வரப்பு லில் கஅபா, கஅபாவுக்கென்று ஒரு ரப் இருக்கின்றான். ஃபஹுவ யஹ்மி, அவனே அதனை பாதுகாப்பான். அப்படி என்று அப்துல் முத்தலிப் பேசிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி பேசுகின்றார்? கஅபாவுக்கென்று ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் அந்த கஅபாவை பாதுகாப்பான். ஒட்டகைக்கு நான் தான் சொந்தக்காரன், ஒட்டகையை என்னிடம் தந்து விடுங்கள். அப்படி என்று விட்டு அவருடைய ஒட்டகையை எல்லாம் அவர் மேய்த்து கொண்டு சென்று விடுகின்றார். அவர்களிடம் இருந்த நம்பிக்கை, கஅபாவுக்கென்று ரப் இருக்கின்றான், அவன் அதனை பாதுகாப்பான். அப்படி என்று சொன்னார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படி சொன்னவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அன்கபூத்தின் 61வது வசனத்தில் பேசுகின்ற பொழுது, வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும்
படைத்தவன் யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். தொடர்ந்து அல் அன்கபூத்தின் 63வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வலைன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஅன்பத பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, வானத்திலிருந்து மழையை பொழிது புற்றரைகளே இல்லாத இடத்தில் மீண்டும் புற்களை முளைக்கச் செய்தவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்க வித்தியாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் அதே போன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வை நம்பி இருப்பவர்கள் அல்லாஹ் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் உலூஹியத்தை, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று அடையாளப்படுத்துகின்றான் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், நபிமார்களும் ரசூல்மார்களும் இவர்கள் அனைவரும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும், அவனோடு நீங்கள் எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதீர்கள் என்று ஒரே ஒரு நோக்கத்துக்காக, இதனை சொல்வதற்காக, இதனை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், ஷிர்க் என்பது ஒரு சிறிய காரியம், இது பெரும் தாக்கத்தை எங்களிடம் ஏற்படுத்துமா என்று நாங்கள் யோசிக்கலாம். சில நேரம் ஷிர்க் என்கின்ற விடயத்தை நாங்கள் சர்வ சாதாரணமாக கருதிவிடலாம். ஷிர்க் தானே அப்படி என்று கருதிவிடலாம். ஆனால் நபிமார்கள் அனைவரும் பயந்த விடயம் அது. சஹாபாக்கள் அஞ்சினார்கள், சஹாபாக்கள் அதிலிருந்து தூரமானார்கள். ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை ஷிர்க்கான வார்த்தையாக இருந்து விடுமோ என்று நாள் பூராகவும் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? பொதுவாக ஒருவர் எங்களிடம் நலம் விசாரிக்கின்ற பொழுது உடனே நாங்கள் சொல்லுவோம், உங்களுடைய துஆ பிரார்த்தனையில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுவோம். சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தை அது. ஆனால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? ஷிர்க்குடைய வார்த்தைக்குள் அது வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். சர்வசாதாரணமாக பேசுகின்றோம் நாங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மாத்திரம் நாங்கள் நினைக்கின்றோம். வெளிப்படையாக கபர்களை வணங்குவது அல்லது தாயத்து கட்டுவது, இஸ்ம் எழுதி குடிப்பது, இதெல்லாம் ஷிர்க் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தையிலும் ஷிர்க் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது உறவுகளே. ஒருவர் மறைவான ஞானத்துக்கு வாதிடுவது எப்படி என்றால், உங்களுடைய துஆ பிரார்த்தனையில் நன்றாக இருக்கின்றேன் என்கின்ற சொல்கின்ற இந்த வார்த்தை மிக கடினமான வார்த்தையாகும். எங்களுடைய வார்த்தைகளில் தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய மார்க்கத்தை அது உடைத்தெறிந்து விடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒருவர் ஷிர்க் செய்கின்ற பொழுது அவருடைய அனைத்து அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் 40 வருடம் 50 வருடம் தொடர்ச்சியாக தொழுகையில் ஈடுபட்டிருப்பார், ரமலானுடைய நோன்பை நோற்றிருப்பார், தர்மம் செய்திருப்பார், உறவுகளை பேணியிருப்பார்.
அவருடைய ஷிர்க்கான ஒரு செயற்பாடு அல்லது ஷிர்க்கான ஒரு வார்த்தை அவருடைய அனைத்து இபாதத்துகளையும் அழித்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் நிசாவின் 48வது வசனம், அதே போன்று 116வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, இன்னல்லாஹ யஃபிரு அஸ்ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், ஆனால் அவனுக்கு இணை வைக்கின்ற காரியத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் ஷிர்க் செய்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னிக்க மாட்டான் என்று சொல்கின்றான். அவர் ஷிர்க் செய்த நிலையில் மரணிக்கின்றார். மரணித்ததன் பிறகு அவருக்கு மன்னிப்பு இருக்கின்றதா என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைப்பதை அவன் மன்னிப்பதே கிடையாது என்று சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அவன் மரணிப்பதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால், யா அல்லாஹ் நான் ஷிர்க் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் என்பதை சொல்லி காட்டுகின்றான். லைன் அஷ்ரக்த, நீங்கள் என்னோடு இணை வைத்தால் லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்களை எல்லாம் நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கஷ்டப்பட்டு செய்த நன்மைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டதென்றால் மீதமாக இருப்பது எங்களுடைய பாவம் மாத்திரம்தான் இருக்கும். எங்களுடைய பாவம் மாத்திரம் இருக்கின்ற நிலையில் மஹ்ஷரில் எங்களுடைய நிலைமையை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இணை வைப்பவருடைய அனைத்து நல்லமல்களையும் அழித்து விடுகின்றான். இரண்டாவது, அவர்களுக்காக வேண்டி யாரும் சிஃபாத்தி செய்ய முடியாது. ஒருவர் இன்னொருவருக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். ஒரு வேலைக்கு செல்கின்றோம் என வைத்துக் கொள்ளுங்கள். அதில் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் இருந்தால், அல்லது ஒரு நிறுவனத்துக்கு செல்கின்றோம், அந்த நிறுவனத்தில் இருப்பவருக்கு எங்களுக்கு தெரிந்தவர் மிகவும் தெரிந்தவராக இருந்தால் எங்களுக்காக வேண்டி அவர் சிபாரிசு செய்வார். இவர் நல்லவர், இவரை வேலைக்கு அமர்த்தலாம், அப்படி என்றெல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விடயத்தில் யாராவது இணை வைத்தால் அவர்களுக்கு ஷிஃபாஅத் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். தங்களுடைய மகன், தங்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை அல்லாஹ் நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரையும் ஏற்றுகின்ற பொழுது தன்னுடைய மகனையும் அழைத்து சொல்கின்றார்கள், மகனே கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள். அப்படி என்ற போது மகன் ஒரு மலையை காட்டி, இந்த மலையில் நான் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்ன போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த கப்பலில் ஏறினார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இன்றைய தினம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது வஹால பைனஹுமா மௌஜ், அவர்கள் இருவருக்கும் இடையில் மிகப்பெரியதொரு அலை வருகின்றது. அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ் ரப்பி இன்ன பினி மின் அஹ்லி, இது என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், என்னுடைய மகனை நீ பாதுகாத்தருள வேண்டும் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஷிர்க் செய்தவன், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, உன்னுடைய மகன் கிடையாது, அவன் இணை வைத்து விட்டான், ஆகவே உன்னுடைய குடும்பத்துக்குள் அவன் வரமாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்கின்ற செய்தியை சூரத்து ஹூதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 46, 47 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாளை மஹ்ஷரில் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் ஆடைகளற்ற நிலையில் மஹ்ஷரில் நாங்கள் விசாரணை செய்யப்படுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையை மஹ்ஷரில் காண்பார்கள். புழுதி படிந்த நிலையில், ஒரு அகோரமான நிலையில் தந்தை நின்று கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவார்கள். தந்தையே, உலகத்தில் இருக்கின்ற பொழுது என்னை வழிபடுங்கள், நான் சொல்கின்ற விடயங்களை எடுத்து நடங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்புங்கள், அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் மறுத்து விட்டீர்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து பேசுகின்ற பொழுது தந்தை சொல்லுவார், யா புனைய, என்னுடைய அருமை